நபி இருக்காங்கல்ல, 7வது வானத்துல இப்ராஹிம் நபியை மிஅராஜ் பயணத்துல பார்த்தாங்க. எத்தனாவது வானத்துல? யார பார்த்தாங்கம்மா? அவங்களை சொல்லும் போது எவ்வளவு இதா இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பேற்பட்ட நபி தாங்க. தொழுகையில ஸலவாத்துல கூட கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். மாஷாஅல்லாஹ். சரி, இப்ராஹிம் நபி பார்த்தாங்களா? நபி என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களை சந்திச்சாங்கம்மா. சந்திச்சு நபி சலாம் சொன்னாங்க, பேசுனாங்க. ஆனா இப்ராஹிம் நபியை மட்டும் சந்திக்கும் சமயத்துல இப்ராஹிம் நபி என்ன தெரியுமா செஞ்சாங்க? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நபிட்ட சொன்னாங்கம்மா. என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க போய் என்னுடைய சலாமை எத்தி வச்சிருங்க உங்க உம்மத்துக்குன்ட்டாங்க. யார் சலாம் சொல்லியிருக்கா நம்மளுக்காக? இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஹசரத் அப்ப வாழ்ந்த சஹாபாக்கள் இருப்பாங்கல்ல, அந்த சமயத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் நபி தோழர்கள், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சலாமா? இப்ராஹிம் நபி சொன்னது அக்ரி மின்னி உம்மதக அஸ்ஸலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்க போய் உங்கள் உம்மத்திற்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. அப்ப உம்மத்துல சஹாபாக்கள் மட்டும்தான் வருவாங்களா? நம்மளும் மட்டும்தான் வருவோமா? கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லாருமே முஹம்மது நபியினுடைய உம்மத்து தான். இப்ப இந்த சலாம் நமக்கும் வந்து சேருச்சா இல்லையா? இப்ப பதில் சலாம் சொல்லணுமா இல்லையா? சொல்லு. எப்படி சொல்லணும்? ஈமானோட சொல்லணும், உற்சாகத்தோட சொல்லணும். யாரு சலாம் சொல்லிருக்கா நினைச்சு பாரு. எவ்வளவு ஒரு கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மாஷா அல்லாஹ். பதில் சலாம் சொல்லிடுவோமா? ஈமானோட உற்சாகத்தோட அழகா சொல்லுங்க பதில் சலாம். يا أبانا إبراهيم عليه السلام. இப்ப நம்ம சொன்ன சலாம் யாருடைய சலாமுக்கு பதில் சொல்லிருக்கிறோம்? பதில் சொல்லிருக்கிறோம். மாஷா அல்லாஹ். அதோட ஒண்ணு சொன்னாங்க, நபியே நீங்க என்ன செய்யுங்க, கூடுதலா சொர்க்கத்தை பத்தி சொன்னாங்கம்மா நபிகிட்ட. உங்கள் உம்மத்திட்ட சொல்லுங்க, சில வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல சொர்க்க பூமியிலே அல்லாஹ் ஒவ்வொரு செடியை நட்டு வைப்பான். ஒவ்வொரு செடியை அது என்ன வார்த்தை? நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்க வார்த்தைமா? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர்.